ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் ஆஃப் ஸ்க்ரீன் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று ஷேர் ஆயிருந்துச்சு. ரீசெண்டாக அர்ஷிதா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இது என்ன சொல்கிறது, தாத்தா பேத்தி மகள் அது அப்பா இவங்களோட அந்த ஒரு க்யூட்டான அந்த ஒரு கான்வர்சேஷன், க்யூட்டான பாண்டிங். அவங்க சாங் போட்டிருந்தாங்களோ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்ன சொல்கிறது, விஜய் வந்து உட்காந்துருக்காரு டைனிங் டேபிளில். நம்மளோட குட்டி காவேரி வந்து மேலே டைனிங் டேபிள் மேலே உட்காந்துருக்காங்க. தாத்தா வந்து அங்கேருந்து வராரு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து குட்டி காவேரி வந்து உட்கார வச்சுருக்காங்க இல்லையா, சும்மா உட்காரல, சாஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. விஜய் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. சாஞ்சு விளையாடுறத பார்த்த உடனே இப்படி திரும்பி ஒரு முறைக்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக அந்த பொய்யான கோவம் இருக்க மாதிரி அது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட் அப்படி லுக்கு விட்டது, அந்த பாப்பாவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு என்னவோ அது எப்படி சொல்கிறது, முறைச்சா என்ன ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் அப்படியே கரெக்டாக கேமரா என்ன சொல்கிறது, மொபைல் அந்த பக்கம் திருப்பி தாத்தா வர்றதை வந்து காட்டுறாங்க. தாத்தா வந்துட்டு சேம் டு சேம் குட்டி காவேரியும் தாத்தாவும் சேம் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க, காஸ்டியூம். அதாவது சேம் கலரில் வந்து காஸ்டியூம் போட்டிருக்காங்க. விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீயும் தாத்தாவும் மேட்சிங் அப்படிங்கிறாரு போல இருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ. வாய் ஒரு மாதிரி பண்ணி குட்டி காவேரி கிட்ட விளையாடுறது. உண்மையாக என்ன நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அந்த குழந்தைங்க அப்படிங்கிற ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது எல்லாமே மறந்துடுவோம். அதுங்களோட சேட்டை, அதுங்களோட குழந்தைத்தனம், மழலை பேச்சு, சிரிப்பு எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அதுதான் இதுவும் இங்கேயும் அந்த மாதிரி தான் நடக்குது. பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னாப்பா நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தானே? உண்மை தானே? குழந்தைங்கன்னு இருந்தால் அது எல்லாமே மறந்துடுவோம்.